நான் இப்போ உடுத்துற கடற்கரையில் இருக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோவில் நான் வந்து ஏரல் எப்படி கிண்டி எடுத்து கறி வைக்க போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நாங்கள் ஏற கிண்டுறோம், அதையும் உங்களுக்கு காட்டலாம் இந்த வீடியோவில். கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது கடற்கரையில் இருந்து உங்களுக்கு வீடியோ போடுறது. பாருங்கள். அங்கால கரவலை இழுத்துட்டு இருக்காங்க. நான் இப்போ ஏரல் கிண்டுறத ஏரலை உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி தான் ஏரல் கிண்டுறதை நான் உங்களுக்கு ஏரலை காமிக்கிறேன். இதுதான் ஏரல். இதே மாதிரி நாங்கள் நிறைய கிண்ட போகிறோம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எல்லாம் மொத்தமாக கிண்டினதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நான் இந்த பேக்கில் இவ்வளோ ஏரல் கிண்டி இருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா? ஏரல் எல்லாம் கிண்டி முடிச்சாச்சு. கிண்டிட்டு வந்து இந்த ஏரலை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. நல்லா சுத்தமாக மண் இல்லாமல் கழுவி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே சட்டியில் போட்டு அவிய விட முடியாது. அதனால் நான் அரைவாசி ஆக்கி ஒரு பெரிய சட்டியிலையும் இன்னொரு சட்டியிலையும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த ஏரலை நாங்கள் மூடி ஒரு 20 நிமிஷம் அவிய விட போகிறோம். இந்த ஏரல் அவிய விடுறதுக்கு நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த ஏரலில் இருக்கிற தண்ணியே இதில் தண்ணி மீட்டு அது நல்லா அவியும். நாங்கள் இதில் எதுவும் போட போகிறதில்ல. இப்படியே மூடி அவிய விட போகிறோம் ஒரு 20 நிமிஷத்துக்கு. இதை இப்போ ஓன் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு பெருசு இப்போ மூடி நான் அவிய விட்டுருக்கேன். அவிஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம். நாங்கள் இந்த ஏரலை அவிய விட்ட அப்புறம் இந்த மாதிரி மூடி இப்படி சிப்பியல் எல்லாம் திறந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிப்பியல் இப்படி திறந்ததுண்டா ஏரல் ரெடி ஆகிட்டுன்ற அர்த்தம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற இந்த சதையைத்தான் நாங்கள் எடுத்து கறி வைக்க போகிறோம். இந்த சிப்பியிலேருந்து இந்த சதையலை எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மற்ற சட்டியிலையும் நாங்கள் மூடி அவிய விட்டது அவிஞ்சிட்டு இந்த சிப்பியெல்லாம் திறந்துருக்குது. இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிப்பியலுக்கு இருக்கிற சதையெல்லாம் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிப்பிக்கு இருக்கிற சதையையும் நாங்கள் நோண்டி எடுத்துக்க போகிறோம். எடுத்து இதில் தான் கறி வைக்க போகிறோம். நான் நோண்டி எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சிப்பியில் இருந்து சதையை நாங்கள் தனியாக எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏரக்கறி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஏரலை அவிச்சு உடைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இது கொஞ்சமாக ஏரல் அவிச்ச தண்ணி. முதல் பால், நான் ஒரு தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சிருக்கேன். இது முதல் பால். இது 2வது 3வது டைம் புளிஞ்ச பால். இது மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு, இறைச்சி சரக்குத்தூள், கறித்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, தேசிக்காய், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உடைச்சு வெட்டி வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய், நான் இந்த ஏரக்கறியை தேங்காய் எண்ணெயில தான் வதக்கி வைக்க போறேன்.
இப்போ நாங்கள் இந்த ஈரக்கறியை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாயிட்டு நாங்கள் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு நாங்கள் இந்த டைமில் உடைச்சி வச்சிருக்கிற ஈரலையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வதங்க விடுவோம். நீங்கள் இப்படி வதங்க விட்டு சமைக்க இல்லைன்னா நீங்கள் பொரிச்சு எடுத்து கூட இந்த ஈரலை சமைக்கலாம். நீங்கள் ஈரலை லைட்டாக பொரிச்சிட்டு நீங்கள் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இந்த ஈரலையும் சேர்த்து கூட இந்த கறியை வச்சுக்கலாம். நான் இது உங்களுக்கு வதங்க விட்டு தான் இந்த ஈரலை சமைச்சு காட்டுறேன். இந்த ஈரலையும் வெங்காயத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடுவோம். இப்போ இந்த வெங்காயத்தோட சேர்ந்து இந்த ஈரலும் நல்லாவே வதங்கிட்டு இப்போ நாங்கள் இந்த ஈரலோட தூள்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 மேசக்கரண்டி தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ஈரலோட அந்த ஈரல் அவிஞ்ச தண்ணியிலையும் லைட்டாக உப்பு தன்மை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நாங்கள் கடைசியாக அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நல்லா கிளறி விட்டுலாம். கிளறினதுக்கு பிறகு நாங்கள் வச்சிருக்கிற ஈரல் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த ஈரல் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதை ஒருக்கா நல்லா கிளறி ஒரு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படி இந்த ஈரலோட தூள்கள் எல்லாம் சேர்றதுக்கு அவிய விடுவோம். இப்போ நல்லா ஒருக்கா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நாங்கள் அந்த 2வது 3வது தடவை எடுத்து வச்சிருக்கிற பாலை இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து மூடி நல்லா இந்த கறியை அவிய விட்டுறலாம். நாங்கள் கப்பி பால் சேர்த்து இந்த ஈரலை அவிய விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா ஈரல் பொரிஞ்சு இந்த கறி ரெடியாக இருக்குது. நாங்கள் இதோட முதல் பால் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் தூள் உப்பெல்லாம் உங்களோட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த முதல் பால் விட்டதுக்கு பிறகு நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு காணாதுண்டா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த முதல் பால் விட்டதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இப்போ நாங்கள் முதல் பால் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டு நாங்கள் இதோட இறைச்சி சரக்கு தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் இறைச்சி சரக்கு தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒருக்கா நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் இதோட கருவேப்பிலை மேலால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இதோட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேசிக்காய் புளி சேர்த்துக்கோங்க. நான் இது ஏரல் கூடண்டபடியாக ஒரு 2.5 கிலோ ஏரல் அளவு வரும். அதனால் நான் ஒரு தேசிக்காய் முழுசாக சேர்த்துக்கிறேன். தேசிக்காய் புளி புளிஞ்சு விட்டதுக்கு பிறகு நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எங்களோட ஏரல் கறி ரெடி ஆயிட்டு. எங்களோட ஏரல் கறி ரெடி ஆயிட்டு. நீங்கள் இந்த ஏரல் கறியை சோறு, புட்டு, ஒடியல் புட்டோட எல்லாம் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ஏரல் கறியை வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.